பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற கொஸ்டின், வாட் இஸ் த நியூ கார்பரேட் வெப்சைட் அட்ரஸ் இந்தியன் பேங்க் மைக்ரேட்டட் டு இன்லைன் வித் த ஆர்பிஐ டைரக்டிவ்? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியன் பேங்க் டாட் பேங்க் டாட் இன். இப்போ நம்ம கிட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு ரெலவெண்டா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டாட் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை யார் எக்ஸ்க்ளூசிவா ரெஜிஸ்டர் பண்ணி மேனேஜ் பண்றாங்கன்னு கேட்டாங்கன்னா IDRBT. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி. இவங்க யாரால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, பேங்கிங் டெக்னாலஜி இவங்க யாரால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆர்பிஐ தான் இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்ப அப்படின்னா 1996ல. சரிங்களா? அடுத்ததா வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம். சரியா? இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்லங்க. சரியா? ஹைதராபாத்ல தான் எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அதே போல இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது நேம்லயே இருக்கு இல்லையா, பேங்கிங் டெக்னாலஜி. சரியா? பேங்கிங் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பண்றது தான் எங்களோட நோக்கம். பேங்கிங் டெக்னாலஜி வந்துட்டு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும், என்ஹான்சிங் ஆஃப் பேங்கிங் டெக்னாலஜி, அதான் எங்களோட நோக்கம். சரியா? அடுத்ததா இந்த .bank.in அப்படிங்கிற இந்த டொமைன் எக்ஸ்டென்ஷனுக்கு எல்லா பேங்க்கும் சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்றாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சைபர் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதன் மூலமா ஃப்ராடுக்கு எகென்ஸ்டா சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி டிஜிட்டல் பேங்கிங்ல பப்ளிக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கான காரணம். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு வெப்சைட்குள்ள போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக ஒரு பேங்கிங் வெப்சைட்குள்ள போறோம் அப்படின்னா, நம்ம பேங்கிங் வெப்சைட்குள்ள தான் இருக்கும், அதாவது சரியான வெப்சைட்குள்ள தான் நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் நம்ம கான்ஃபிடென்ட்டா அதுல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அப்பனா எல்லா பேங்க்கும் எதுக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னா .bank.in. இது எதுக்குள்ள ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ டெட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31st அக்டோபர். சரியா? போன மாசமே. சரிங்களா? 31st அக்டோபர் 2025 எல்லா பேங்க்கும் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு, சரியா, இந்த டொமைன் நேம்க்கு .bank.in சேஞ்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி தந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.